தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவி சங்கம் குரு நாகப்பன் மாநில பொதுச் செயலாளர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகின்றோம். கடந்த 1/6/95 முதல் முழுநேர அரசூழியராக ஆக்கப்பட்டு இன்று 32 ஆண்டு காலமாகியும் வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் பெறாமல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். இன்றைய பெருந்திரள் முறையினுடைய நோக்கம், தமிழக அரசு கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4.5 ஆண்டு காலமாக முடிந்தும் இன்று வரை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்துக்கான கோப்புகள் செயல்பாடு இல்லை என்பதை சுட்டிக்காட்டி கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இறந்த கிராம உதவியாளருக்கு அரசு பங்களிப்பு மறுக்கப்பட்டு கிராம உதவியாளர் பிடித்த பங்கு தொகையை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று கடந்த 18/11/2025 நிதித்துறை கடிதம் வெளியிடப்பட்டதை மறுபரிசீலனை செய்து கிராம உதவியாளருக்கு பங்கு தொகையோடு அரசு பங்களிப்பும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று இந்த பெருந்திரள் போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குரு நாகப்பன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கம். முதலமைச்சர்கள் ஒற்றுமை, முதலமைச்சர்கள் ஒற்றுமை. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. மாண்புமிகு முதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, என்னாச்சு என்னாச்சு தேர்தல் கால வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு? நாங்க ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிடுவோம் என்று கூறி